புதிய ஆண்டுல எல்லா செலிப்ரேஷன்ஸ் எல்லா விசிட்டிங் பண்றதெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா உட்கார்ற டைம்ல உங்களுக்கு ஒரு சின்ன தாட்டை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம்னா இன்னர் ஹீலிங், அதை பத்தி தான் பேச போறோம். உங்கள் ஏஞ்சல் டிவியில் நாளை இரவு 8 மணிக்கு ஹலோ ஏஞ்சல். அன்பார்ந்த நேயர்களே, நமது இயேசு ஊழியர்களின் கட்டிடப் பணிக்கு நீங்களும் உங்கள் காணிக்கைகளை செலுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் காணிக்கைகளை ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் பில்டிங் ஃபண்ட் என்ற பெயரில் செக் அல்லது டிடி மூலமாகவும் அல்லது மணியார் மூலமாகவும் செலுத்தலாம். மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள வங்கியின் மூலமாகவும் உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். எங்கள் வங்கியின் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் பில்டிங் ஃபண்ட், அக்கவுண்ட் நம்பர் 3541723475, பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிரான்ச் வில்லிவாக்கம், IFSC கோட் SBIN 0007108, ஸ்விஃப்ட் கோட் SBININ PB458, MICR கோட் R00020558. எங்கள் முகவரி இயேசு ஊழியங்கள், எண் 110, பழைய GNT சாலை, காரனோடை, சென்னை 6,67,000. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04040500000 மற்றும் 90030888847. வாருங்கள், இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை இப்பூமியில் கட்டுவோம். மே 10 பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி ஊஹான்ல பகல் நேரம் திடீர்னு இரவு போல இருட்டா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கனமழையும் பனிக்கட்டி மழையும் 10ஆம் நிலை பெருங்காற்றும் வீசி இருக்கு. உள்ளூர் வாசிகள் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள்லையும் வீடியோக்கள்லையும் ஊஹானோட பல பகுதிகளில் மக்கள் தண்ணீர்ல நின்றுட்டு இருப்பதை பார்க்கலாம். மரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு தண்ணீர் அடிச்சுட்டு போயிருக்கு. ஊஹான் பேருந்து நிலைய காத்திருப்பு மண்டபத்தோட கூரைகள்ல கடுமையான கசிவுகள் ஏற்பட்டிருக்கு. உள்ளூர் இணையதள பயனர்கள் இந்த திடீர் மழையில ஏற்பட்ட பயத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். Several earthquakes is going to come and strike China in important cities that really will shake the nation very much, and it will even cause flooding, judgment of flooding to happen in the nation of China. And I also feel in my spirit right now that besides earthquakes and flooding, there are also going to come atmospheric disturbances in the form of strong blast winds, hailstones, and heavy snowfalls, rains lashing tremendously. Atmospheric is 3 kinds of danger that will come upon the nation and the judgments of God. ஹூபே மாகாணத்தோட பல பகுதிகளில் வலுவான வெப்பச்சலன காலநிலையை எதிர்கொண்டுள்ள நிலையில மே 10 ஹூபேயோட வானிலை ஆய்வுத்துறை 100க்கும் மேற்பட்ட பனிக்கட்டி, கனமழை, காற்று மற்றும் மின்னல் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருக்கு. ஊஹான் மத்திய வானிலை ஆய்வு நிலையம் அதிக காற்று எச்சரிக்கையாக அவசர கால எச்சரிக்கையான மஞ்சள் எச்சரிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஊஹான் நகரம், ஹன்னன், கைடியன், ஜியாங்சியா, டோங்சிஹூ மாவட்டங்கள் 8 முதல் 10 நிலையான இடியுடன் கூடிய மழை
பனிக்கட்டிகள் கலந்த காற்று வீசி இருக்கு. அங்க 30 முதல் 50 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஊஹான் வானிலை ஆய்வு நிலையத்தோட விளக்கத்தின்படி மழை பொழிவு வானத்திலிருந்து ஒரு பை நிறைய தண்ணீர் கொட்டின மாதிரி இருந்துதான். 10ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 3 மணி வரை ஊஹானோட டோங்சிஹூ மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கும் தேசிய வானிலை ஆய்வு நிலையத்தில் 1 மணி நேர மழையாக சுமார் 29.2 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்கு. ஆனால் மத்திய நகர பகுதிகளில் இருக்கும் 24 பிராந்திய நிலையங்களில் 1 மணி நேரத்துக்கு 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு பதிவாகி இருக்கு. கிழக்கு ஏரிக்கு பக்கத்தில் இருக்கும் ஊஹான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நகர கல்லூரி பகுதியில் 1 மணி நேரத்தில் 99.6 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகி இருக்கு. 24 மணி நேரத்துக்குள்ள 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெஞ்சதாக கனமழைன்னு வகைப்படுத்தி இருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தா ஊஹான்ல 1 மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு நாள் முழுக்கும் பெய்யக்கூடிய கனமழை பொழிஞ்சிருக்கு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். Hello and welcome